போகா புனல், இந்த மூன்றையும் சேர்த்துதான் வேகாத காலாதி என்று சொல்றது. ஆக வேகாத காலாதி என்றால் வேகாத கால் முதற்கொண்டு மீதி இருக்கின்ற 2 புருஷார்த்தங்களையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வேகாத காலாதி கண்டு கொண்டு, இந்த வேகாத கால் என்பதுதான் இங்கே சித்து பிராணனாக பேசப்படுகின்றது, இறைவனுடைய சுவாசக்காற்றாக பேசப்படுகின்றது. எந்த இறைவனுடைய சுவாசக்காற்று வார்த்தையாக மாறுகின்ற பொழுது வேதமாக ரெவலேஷன் என்று சொல்லுகின்றோமே, அந்த வேதமாக மாறி உலகுக்கு கொடுக்கப்படுகின்றதோ அந்த சித் பிராணனைத்தான் வேகாக்கால் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். அந்த வேகாக்கால் சாகாத்தலை போகா புனல் என்று சித்தர்கள் தருகின்ற அந்த ஃபார்முலா சமன்பாடு இருக்கின்றதே, அதை உணர்ந்து கொள்பவன் தான் சித்துக்கள் என்கின்ற அற்புதங்களை இயற்ற முடியும். மற்றவர்களால் இயற்ற முடியாது. மற்றவர்கள் அற்புதங்கள் செய்கின்றார்கள் என்றால் அது வெறும் கண்கட்டு வித்தை. ஒரு விஞ்ஞானமாக எதையும் செய்ய முடியும் என்றால் சித் என்கின்ற சொல் இறைவனுடைய படைப்பாற்றலை குறிக்கும். இறைவனுடைய படைப்பாற்றல் இல்லாத ஒருவன் புதிதாக எதையும் படைக்க முடியாது. மெய்த்தொழில் வள்ளலார் குறிப்பிடுகின்ற அந்த சொல்லை பாருங்கள். அற்புதம், அதிசயம், மிராக்கிள் என்று நாம் சொல்லுவதற்கு வள்ளல் பெருமான் என்ன சொல்கின்றார்? மெய்த்தொழில். நாம் செய்கின்ற எல்லா தொழில்களும் பொய்த் தொழில்கள். வள்ளல் பெருமான் ஞானசபையை கட்டிய பொழுது ஒரு குறிப்பு, வரலாற்று குறிப்பு வருகின்றது. மாலையிலே கூலி கொடுக்கின்ற பொழுது அங்கே ஒரு மரத்தடியில் இருக்கின்ற ஒரு கல் திண்ணையின் மீது வந்து வள்ளல் பெருமான் அமர்ந்து கொள்வாராம். வரிசையாக அந்த மேஸ்திரிகள், கொத்தனார்கள், அந்த சித்தாட்கள் இவர்கள் எல்லாம் வள்ளல் பெருமானிடம் கூலி வாங்குவதற்காக வருவார்களாம். அப்பொழுது வள்ளல் பெருமான் என்ன செய்வார்? உனக்கு எவ்வளவுப்பா கூலி? அந்த மேஸ்திரி சொல்வாராம், எனக்கு வந்து எட்டனாங்க. உடனே அந்த மரத்தில் இருக்கின்ற ஒரு இலையை பறிப்பாராம், இந்த வைத்துக்கொள். அந்த இலை எட்டனாவாக மாறும். சரி, சித்தால் வந்த உடனே உனக்கு என்னம்மா கூலி? எனக்கு 1.5 உடனே இன்னொரு இலையை பறிப்பார், கொடுத்தால் அதிலே 1.5 இருக்கும். இது எப்படி மாறுகின்றது? கண்கட்டு வித்தை அல்ல. அவர்கள் அந்த பொருளை கொண்டு போய் கடையிலே கொடுத்து அரிசி வாங்கி உண்டவர்கள் தான். இது எப்படி நடக்கின்றது? படைப்பாற்றல். இறைவன் எப்படி இந்த உலகத்தை படைத்தான்? நாம் வீடு கட்டுவதை போல் ஒவ்வொரு செங்கல்லாக வைத்தா படைக்கிறான்? அல்ல அல்ல. ஒளி உண்டாக கடவுது என்றான், ஒளி உண்டானது. உலகம் உண்டாக கடவுது என்றான், உலகம் உண்டானது. அவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையிலிருந்து பிறந்ததுதான் உலகம். இதை நமக்கு சைவ மரபும் வேத மரபும் எப்படி சொல்லுகின்றது என்றால், இப்பொழுது இருப்பதற்கு பெயர் பொருட்பிரபஞ்சம், அர்த்த பிரபஞ்சம். எல்லாம் பொருட்களால், ஜட பொருட்களால் ஆனது. இந்த ஜட பொருட்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றால் அவற்றிற்கு உரிய சொற்களில், மந்திரங்களில் இருந்து வந்தன. அதற்கு பெயர் வாக் பிரபஞ்சம். பிரளய காலத்திலே ஒரு பிரம்மன் என்ன செய்வாராம்? இந்த உலகம் பிரளயத்தால் அழிய கடவுது என்று சொன்னால் எல்லா பொருட்களும் அவற்றிற்கு உரிய வார்த்தைகளில், வாக்குகளில் போய் ஒடுங்கி விடுமாம். அவ்வாறு ஒடுங்கிவிட்ட பிறகு மீண்டும் படைப்பு காலங்களில் அந்த சொற்களை உச்சரிக்க உச்சரிக்க இந்த பொருட்கள் எல்லாம் வெளிவந்து விடுமாம். ஆக வாக் பிரபஞ்சம் என்பது சொல்லாலான பிரபஞ்சம். அதே ஜடப்பொருளை உற்பத்தி